தீரா மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் விஜயநாதன் குமரன். நேற்றைய தினம் அரசுக்கு எதிராக கொழும்பு நுகர்கடையில் கிட்டத்தட்ட 17 எதிர்க்கட்சிகளின் ஏற்பாட்டில் ஒரு பேரணி ஒன்றும் பிரம்மாண்டமான மக்கள் சந்திப்பு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கிறதா, எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எதிர்பார்த்த அளவுக்கு அது பிரம்மாண்டமாக அமைய பெற்றிருக்கிறதா என்ற ஒரு பதிவாகவும் இந்த வீடியோ இருக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் நாட்டில் பஸ்ஸில் பயணம் செய்யும் போது வங்கி அட்டையை செலுத்தி நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகளும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு பதிவாகவும் இந்த வீடியோ இருக்க போகிறது. அதற்கு முன்னதாக தீராவினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பான நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கின்ற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நேற்றைய தினம் கொழும்பு நுகர்கடையில் இலங்கையினுடைய அரசுக்கு எதிராக 17 எதிர்க்கட்சிகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த பேரணியும் அந்த மக்கள் சந்திப்பும் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறதா என்ற கேள்வியோடு இந்த வீடியோவுக்குள் செல்லலாம். கிட்டத்தட்ட நீங்கள் எல்லோரும் இந்த சமூக ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பிரதானமான ஏற்பாட்டில், குறிப்பாக நாமல் ராஜபக்ச அவர்களுடைய ஏற்பாட்டில் என்று கூட சொல்லலாம், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட 17 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த பேரணியை நுகர்கடையில் ஆரம்பித்திருந்தார்கள். அது சம்பந்தமான ஒரு பதிவுகளை இந்த ஊடகங்களில் நாங்கள் பிரதானமாக பார்த்திருக்கிறோம். தற்பொழுது இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் திருப்தி அளிக்கப்படவில்லை, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மக்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை என்ற எதிர்ப்பொலிகள் அந்த மக்கள் சந்திப்பில் பல அரசியல்வாதிகளால் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த மக்கள் சந்திப்பில் நாமல் ராஜபக்ச அவர்களால் பல விடயங்கள் கூறப்பட்டிருந்த போதிலும் அவர் குறிப்பிட்டிருந்த மிக பிரதானமான ஒரு விடயம், எங்களுக்கு வழங்கப்படுகின்ற முதல் சந்தர்ப்பத்திலேயே இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்போம் என்ற ஒரு வார்த்தை வலுவாக பரவி கொண்டிருக்கிறது. இங்கே சிந்திக்க வேண்டிய மிக பிரதானமான விடயம் எதுவென்றால், கடந்த காலங்களில் மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசு இந்த நாட்டிலேயே இருக்க முடியாது என்ற நிலைமை, மக்கள் எதிர்ப்பு சக்தியாக மாறிய நிலைமையையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஓரிரு வருடங்கள் கடந்த பிறகு நேற்றைய தினம் அதே பொதுஜன பெரமுன கட்சியினரால் இந்த மக்கள் மத்தியில் இப்படியான ஒரு மக்கள் சந்திப்பை, நேற்றைய தினம் இவ்வாறான மக்கள் சந்திப்பு ஒன்றினை இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தமை வியக்க வைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அரசியல் என்ற கண்ணோட்டத்தில் எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். குறிப்பாக அடுத்த ஆட்சி காலம் என்பது மாறுபடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். நேற்று நடந்த இந்த பேரணிக்கு தற்போதுள்ள NPP அரசாங்கம் பெரிதாக அதனை பொருட்படுத்தவில்லை என்பது நன்றாக தெரிகிறது. காரணம் என்னென்றால், இந்த பேரணிக்கு எந்தவித எதிர்ப்பு அழுத்தங்களும் இந்த எதிர்க்கட்சியினருக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படவில்லை. மிக முக்கியமாக இந்த பேரணியை நிறுத்துவதற்கான முழு சந்தர்ப்பங்களும் இந்த அரசாங்கத்திடம் இருந்தது. இந்த பேரணி நடைபெறுகின்ற அந்த இடத்துக்கு அருகாமையில் AL மாணவர்களுடைய பரீட்சை எழுதுகின்ற பரீட்சை நிலையங்கள் அருகாமையில் காணப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறான மிக முக்கியமான விடயங்களை வைத்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கலாம். போலீசாரினால் பல நிபந்தனைகள் மாத்திரமே வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த பரீட்சை நிலையங்களுக்கு எந்த இடையூறும் வழங்காதவாறு இந்த பேரணி அமையப்பெற வேண்டும், இந்த மக்கள் சந்திப்புகள் அமையப்பெற வேண்டும். அதைவிட மிக முக்கியமாக ஒலிபெருக்கி அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களில் பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் மைதானத்தில் மாத்திரமே அதனை பயன்படுத்த வேண்டும் என்ற பல கோட்பாடுகளின் அடிப்படையில் நிபந்தனைகளாகவே மட்டும் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மக்கள் பேரணியும் மக்கள் சந்திப்பும் வெற்றி அளித்திருக்கிறதா என்றால், பொதுஜன பெரமுன கட்சியை பொறுத்தமட்டில் கடந்த காலங்களில் ஒப்பிடுகையில் அது வெற்றி அளித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் எல்லாவற்றிற்கும் இது வெற்றி அளித்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், இந்த அரசுக்கு எதிராக தலைநகரில் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்த நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகிறது என்று சொல்லி காத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது எங்களுடைய நாட்டில் நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்கின்ற பொழுது காசு கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டிய நிலைமை தற்பொழுது மாற்றம் பெற்றிருக்கிறது. அதாவது நீங்கள் உங்கள் வங்கி அட்டை மூலம், பேங்க் கார்டின் மூலம் நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இனி பேருந்துகளில். அது முதல் முறையாக 3 மாகாணங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாடு முழுவதும் இது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.